Welcome to KamalsAdupankarai. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மஞ்சள் பூசணிக்காய் வச்சு எப்படி ஒரு அல்வா பண்ணலான்றது பார்க்கலாம். வெள்ளை பூசணிக்காய் வச்சு அல்வா பண்ணியிருப்போம், காசி அல்வா. மஞ்சள் பூசணிக்காய் அல்வா அதை விட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க முதற்கொண்டு பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய அல்வா. எல்லோ கலர் எந்த ஐட்டமாக இருந்தாலும் அந்த ஃப்ரூட் இன்க்ரீடியண்ட்டோ வெஜிடபிள் இன்க்ரீடியண்ட்டோ நம்ம உடம்புல சேர்த்துக்கிறது அவ்வளவும் நல்லது. ஸோ இப்போ இந்த மஞ்சள் பூசணிக்காய் வச்சு எப்படி ஒரு அல்வா பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் அளவுக்கு மஞ்சள் பூசணிக்காய் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன் நான். அதே கப்பில் வந்து ஆல்ரெடி காய வச்சு ஆற வச்சுருக்க திக்கான பால் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட் இருக்கும் அல்வாவுக்கு. அதே மெஷர்மெண்ட்டில் ஒரு கப் அளவுக்கு சுகர். ஒரு அடிகனமான வானொலி எடுத்து வச்சுட்டு நம்ம துருவி வச்சுருக்க எல்லா பூசணிக்காயும் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு 2 நிமிஷம் வந்து அப்படியே வெறும் வானொலியிலே வதக்கலாம். இது உள்ள இருக்க ஈரத்தன்மையெல்லாம் நல்லா போகும். அதனால துருவிட்டு நம்ம சேர்த்துருக்கோம். கொஞ்சம் ஈரப்பதம் போன உடனே நம்ம பால் ஆட் பண்ணலாம். இதில் ஒரு 2 நிமிஷம் வதக்கின உடனே அதில் இருக்க ஈரத்தன்மையெல்லாம் நல்லா ட்ரை ஆகிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க பால் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் சிம்மில் வச்சுடுங்க. இந்த பால் சிம்லேயே நல்லா சுண்டா காயட்டும், மறுபடியும் நல்லா வேகணும். இது பிறகு நல்லா பால் சுண்டிடுச்சு. நம்ம போட்டதும் நல்லா ஸ்லைஸாக போட்டதும் நல்லா பாருங்கள் எப்படி நல்லா வெந்துச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரை ஆட் பண்ணிக்கலாம். நான் எந்த ஃபுட் கலருமே ஆட் பண்ணலை. அப்படி வேணும்னா நம்ம சாஃப்ரான் கொஞ்சம் பாலில் சுடு பால்லையே நம்ம வந்து வச்சுட்டு நம்ம சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நல்லா கலர் வேணும்னா மஞ்சத்தூள் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாஃப்ரான் இல்லை அப்படின்றவங்க மஞ்சத்தூள் கூட வந்து ஃபஸ்ட் ஆனால் இனிஷியல் ஸ்டேஜ்லேயே பால் நம்ம போடுறோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிடணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணால் நல்லா ஸ்மெல்லாம் வரும் அப்படின்னு பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக வராது. அது பாலில் நல்லா கொதி வரும்போது வரவே வராது. இது பால் நல்லா கொஞ்சம் இருக்க சுகர் போட்டோன்னே நல்லா இருக்க ஆரம்பிச்சிடும். மறுபடியும் அது மாதிரி கட்டிப்பட்டுரும். அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை. சரி, இப்போ நம்மளோட சுகர் போட்டது எல்லாமே சுகர்லாம் நல்லா வற்றி கொஞ்சம் கட்டிப்பட்டுடுச்சு. இந்த ஸ்டேஜ் போதும். இந்த அல்வாவுக்கு வந்து நமக்கு மேக்ஸிமம் நெய் நிறைய தேவையே படாது. பால் வேணாம், பால் கூட வேணாம் இல்லைன்ற ஆப்ஷனில் இருந்திங்கன்னா அந்த டைமில் தண்ணி கூட போட்டு வேக வச்சிங்கன்னா கூட கரெக்டாக இருக்கும். ஆனால் டேஸ்ட் வந்து நல்லாவே இருக்கும். ஸோ இப்போ தேவைன்னா நம்ம தாளித்து கொட்டும் போது நம்ம கார்னிஷ் பண்ணுற ஐட்டம் மட்டும் பண்ணும்போது அதில் இருக்கிற நெய் போட்டாவே போதும். இந்த ஸ்டேஜில் நான் இறக்கிடுறேன் இதை. இப்போ இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக கொஞ்சமாக கேஷ்நட்டும் பாதாமும் பிஸ்தாவும் துருவி எடுத்து வச்சுக்கேன். அதில் எவ்வளோ தேவையோ அவ்வளோ நமக்கு தேவையான அளவுக்கு இதில் ஆட் பண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். நெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ இதெல்லாம் தேவையானதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நம்மளோட மஞ்சள் பூசணிக்காய் அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம கார்னிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இது கிட்டத்தட்ட ரெஃப்ரிஜரேட் பண்ணிங்கன்னா 1 வீக்லேருந்து 10 டேஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் இது. பட் ஆனால் நம்ம கொஞ்சம் குவான்டிட்டியாக செய்யும் போது அது அந்த நாளைக்கு வரைக்குமே இருக்குமான்றது தான் நம்மளுடைய இது. நம்மளுடைய மஞ்சள் பூசணிக்காய் அல்வா இப்போ ரெடி ஆகிடுச்சு. 15 நிமிஷம் தான் மொத்தமாக இதை வதக்கிறதுலேருந்து எல்லாமே சீக்கிரமாக ஆகிடும். இதில் ப்ரெஷர் குக் பண்ணி பண்ணுறதா இருந்தாலும் அந்த மெத்தட்லேயும் நம்ம பண்ணலாம். பட் இதுவே வந்து சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடும்.